நாளைக்கு பயிர் நடவுங்க. அதனால் இன்றைக்கே வந்து பயிர் வந்து பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள், இதுதான் 1 மாதத்து பயிர் ஆயிடுச்சு. பயிர் பாருங்கள் எப்படி இருக்குது. இது ஒரு 25 நாளைக்குள்ளே நடணும். சரி, ஆளுங்க வரல யாரும். எல்லாம் இந்த வாரம் வந்து 100 நாள் வேலைக்கு போயிட்டதுனால இந்த வேலைக்கு யாரும் ஆள் வரல. அதுக்காக ஒரு வாரம் லேட் ஆயிடுச்சு. பாருங்க, இதுதாங்க நான் பிறந்து வளர்ந்த மண். இதில் கால் பதிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு சுகமாக இருக்குதுங்க. நம்ம வளர்ந்த அந்த இடத்துல நம்ம வந்து அது பார்க்குறதுக்கு, நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. பாருங்கள், பயிர் எவ்வளோ ஒரு அழகாக எவ்வளோ வளர்ந்துருக்குது பாருங்கள். இந்த பட்டத்தில் விடுற நெல் வந்து இந்த மாதிரி பயிர் நல்லா வளரும். ஏன்னா எந்த ஒரு பனி பெய்யறதில்ல இல்லைங்களா, அதனால் பனிக்காலத்தில் விடுற நாற்று வந்து வளராது. இது நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால நடவறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சேரும் நல்லா இருக்குது இல்லைங்களா, அதனால் நல்லா இருக்கும். பாருங்கள், சேரை கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால எல்லாம் குனிஞ்சுன்னு தான் நாற்று பிடுங்குறாங்க. இன்றைக்கி ஃபுல் டே இப்படி தான் பிடுங்கி ஆகணும். ஏன்னா கல் போட்டாலும் கீழே அப்படி உள்ளே போயிடும், சேத்துல வந்து உள்ளே புதஞ்சிக்கும். அதனால் வந்து இன்றைக்கி ஃபுல் டே இப்படி தாங்க வேலை செஞ்சாகணும். பார்க்குறதுக்கு ஒரு சாப்பாடுன்றது ஒரு பருக்க சோறுன்றது சாதாரணமாக தெரியுது. எவ்வளோ உழைப்பு பாருங்கள். பாருங்கள், இதெல்லாம் வண்டி இன்னும் வரல. அதுக்காக எல்லாம் தலையெல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் நிரவி விட்டாச்சு. வண்டி வந்தால் ஓட்டிட்டு நாளைக்கு நடவு தான். நாளைக்கு நடவை நான் ஒரு வீடியோவை நான் போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.